இந்த பட்டிமன்றத்துக்கு எப்படி இந்த முதல் பேச்சாளங்கிறது ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டில் எப்படி அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியமோ அதே போல் பட்டிமன்றத்தில் அந்த முதல் பேச்சாளர் ரொம்ப முக்கியம். அந்த பணியை ரொம்ப அருமையாக செய்திருக்கக்கூடிய சிவராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஆண்களுக்கு யாரை பிடிக்கும், எப்படிப்பட்ட பெண்களை பிடிக்கும் ஐயா சொல்லுங்க. ஆண்களுக்கு எப்படிப்பட்ட பெண்களை பிடிக்கும் தெரியுமா? அலங்காரம் அகங்காரம் இரண்டும் இல்லாத பெண்களைத்தான் ஆண்களுக்கு பிடிக்கும்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? இப்ப பாருங்க, கை எப்படி தட்டணும்னு கேட்டுக்கோங்க. அவங்க நினைச்சிட்டாங்க ஆம்பளைக்கு மட்டும்தான்டா கைத்தறி கொடுக்கணும், பொம்பளை நடுவராக இருந்தாலும் பரவாயில்ல தட்டக்கூடாதுடா அப்படின்னு ஒரு. பட் உங்க டீலிங், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? யாரை, எப்படிப்பட்ட ஆண்களை பிடிக்கும்? சும்மா ரோஸ்டலக்கா என்ன பொசுக்குன்னு நம்மகிட்டே வந்துட்டா. பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்களை பிடிக்கும்? அழகான ஆண்களை பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல, ஆனா எங்களுக்கு அழகான ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது. அழகான ஆண்கள் கோவிலுக்குள்ள இருந்தா தயவு செய்து வெளிநடப்பு செஞ்சிருங்க. அழகான ஆண்களே எங்களுக்கு வேண்டாம், ஆவாரங்களை ஊரை விட்டு வெளியே போயிருங்க. அத்தாடி நான் சிங்கப்பூர் போவான்னு தெரியலையே. பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்களை பிடிக்கும் தெரியுமா? அழகான ஆண்களை பிடிக்காதுங்க. அழகான ஆண்களை விட அளவைக்காத ஆண்களைத்தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கைத்தட்டல் சும்மா மெர்சல் ஆயிட்டேன் நான். மெர்சல் எடுத்துக்கோமா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு இன்னொரு விஷயம், இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருமா ஐயா? உங்க குடும்பத்துல, என் குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு சொல்றோம், கை தூங்க பார்க்கலாம். என் குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டை, ஒரே ஒரு குட்டி பாப்பா கியூட்டா தூக்குது. என் குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டை யாருமே இல்லை. ஒரு குடும்பத்துல எப்ப சண்டை ஆரம்பிக்கும் எப்ப முடியும் சொல்லட்டுமா? புருஷனோடைய 5 மிஸ்டு காலை பார்த்த உடனே பொண்டாட்டி நினைக்கும், 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாரே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா பொண்டாட்டி. பொண்டாட்டியோட 5 மிஸ்டு காலை பார்த்த உடனே புருஷன் நினைப்பாரு, 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாளே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா அதான் புருஷன். இந்த சண்டை எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? உலகத்திலே மிகப்பெரிய 2 பொய் இருக்குது. ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய், பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய். ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய் என்ன தெரியுமா? எதனால என் வீட்டுக்காரியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க, நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய். பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய், எதுக்கும் என் வீட்டுக்காரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுறேங்க, எதுக்கும் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுறேன், அவரை கேட்காம நான் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய். ஆனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்த உடனே நம்ம 2 பேரும் எப்படி பேசுவோம் தெரியுமா? கணவன் மணி, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் ஆத்தாளை பத்தி எனக்கு தெரியும், மாறி மாறி சண்டை வந்து பயங்கரமா கத்து 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 கத்துன்னு கத்துவோம். ஆமாவா இல்லையா? ஏன் கத்துறோம்? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 2 பேருமே பக்கத்துல தான் இருக்கிறோம். பக்கத்துல இருந்தாலும் ஏன் சண்டை அதிகமா கத்தி கத்தி சண்டை போடுறோம் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இருவர் அருகில் இருந்தாலும் அவங்களுடைய இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன, அதனால தாங்க கத்தி கத்தி சண்டை போடுறோன்ட்டு விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆனா அப்படி சண்டை வந்துருச்சுன்னா நண்பர்களே, ஆண்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், நீங்க கையே தட்டாட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு உபயோகமாகும்னு சொல்றேன். பெண்களுக்கு அப்படிதான் பிடிக்கும். இப்ப பாருங்க எங்க பெண்களுடைய கைத்தட்டல, பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டவண்ண எங்களை சமாதானம் பண்ற புருஷனை விட எந்த மனுஷன் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படின்னா ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சமையல்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, நான் ஆண்கள் கிட்ட கேட்கிறேன், ஆண்களே பதில் சொல்லுவீங்களா? அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அம்மா, வெரி குட். அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? என்ன சமையல்? மாஸ்டர் சமையலா? எங்க ஆவார குளத்துல இப்படிலாமா என்ன கோத்து கோத்து விடுவீங்க? அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலாங்க? அம்மா. அவர் நினைக்கிறார், நீ பாட்டு கேட்டுட்டு போயிருவோமா, நாளைக்கு குனியை வச்சு கும்மு கும்முன்னு என்னதாம்மா குத்துவா, யோ அங்க இருந்துகிட்டு தைரியமா அம்மா சமையலுங்கிற, வாடா உனக்கு நான் பார்த்துக்கிட்டுறேன். ஆனா நீங்களாவது பரவாயில்லைங்க, மாஸ்டர் சமையலுங்கிறீங்க, அம்மா சமையல். முந்தானத்து பரமக்குடியில் ஒரு பட்டிமன்றம் இதே கேள்வி கேட்டேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? கீழே இருந்து ஒருத்தர் படார் நினைச்சு வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு. ஆனா உண்மையிலேயே ஆண்கள் கிட்ட கேட்கிற, திருமணமான ஆண்கள் கிட்ட யாரெல்லாம் என்னுடைய மனைவியின் சமையலை நான் பாராட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர், அருமை, ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல். ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். வேற ஐயா, அந்த ஐயாவுக்கு சூப்பர். 3 4 5 6 பரவாயில்ல, 7 8
அங்க ஆகா 9 அவர் இல்லங்கிறாரு தாடிக்காரர். நோ நோ இங்க ஆகா கல்யாணம் முத முடிஞ்சிச்சாயா உனக்கு? எங்க முடிஞ்சிச்சா இல்லையாங்க? முடிஞ்சிருக்கா? பையன் ஆஹா இளமையா இருக்கிறீங்க அதனால நான் கேட்டேன். நாளைக்கு ஆவார குளத்தில் அவர் தான் ஹீரோ வத்தல அன்னபாரதி என்னை இளமைன்ட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு பந்தா வளர்ப்புப்படுவார். ஆனா நான் கேட்கிறேன், யாரெல்லாம் மனைவியின் சமையலை பாராட்ட மாட்டீங்களோ இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு டேட் என்னமா மே 15 2026 இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே தயவு செய்து மனைவியின் சமையலை நைட்டே போய் பாராட்டிருங்க. ஏன் தெரியுமா? பாராட்டிருங்க. போன வாரம் நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. பத்திரிகை நியூஸ் பேப்பர்ல உத்தரப்பிரதேசத்தில் மனைவியின் முட்டை குழம்பை பாராட்டதனால் கணவனின் நாக்கை கடித்து துப்பிய மனைவி. படிச்சீங்களா இல்லையா? அதனால பிகிலு கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி நாக்கு முக்கியம் பிகிலு. ஆண்களே உங்க நாக்கை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடை. ஏன் வீட்டுக்காட்டுங்க என்னைய பார்த்து கேட்கிற பெண்களே, அன்னபாரதியை பார்த்தா நல்லா சமைக்கக்கூடிய பொண்ணு மாதிரி இருக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நீலவேணி மட்டும் அனாதையா ஒரு என்னங்க இவ்வளவு நேரம் கைத்தட்டல கொடுத்து நான் சமைக்கவே மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? என் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், செல்லப்பாண்டி ஐயாவுக்குலாம் தெரியும். நான் ஐயா நீங்கள் என் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்களா ஐயா? நான் ஒவ்வொரு குழம்பு மட்டன் குழம்புலாம் நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன்ல ஐயா. என்ன இவ்வளோ சோகமாக மண்டையாட்டினா நம்ப மாட்டாங்கய்யா, சிரிச்சுக்கிட்டே ஆட்டுங்கய்யா. நான் உண்மையிலே நல்லா சமைப்பேங்க. முந்தானத்து கூட காடை ஃப்ரை இருக்குல்ல, அதை நல்லா பொரிச்சு எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குல்ல, அதில் வச்சு குளிச்சுக்கிட்டே அப்படியே அந்த காடையை நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் பக்கத்தில் உட்காரும்போது என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், சாம்பார் வச்சு காடை. சாரி மாமா எனக்கு நான் சாம்பாரில் புளி கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன்னு. அதுக்கு என் வீட்டுக்கார் என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சிடிங்கிறாருங்க. இதுக்கு கை சொத்து இதுக்கு மாதிரி தட்டுங்க. ஆனால் அந்த சமையலை பாராட்டணும். நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க, சாப்பாடோட டேஸ்ட்டே தெரியாதுன்னு. அவர் சொன்னார், சாப்பாடு கிடக்குதுரி சாப்பாடு. ஏங்க சமையலின் ருசி இல்லைங்க, கணவன் மனைவி பக்கத்துல இருந்து அன்போட பரிமாறினாலே போதும். வட்டியில் சோறு இருக்கு, வறுத்து வச்ச மீன் இருக்கு, தொட்டுக்கொள்ள நீயும் கொஞ்சம் வாடி, அப்புறம் தூங்குற வரைக்கும் சுந்து பாடி. நான் சொந்த மண்ணு சொல்லிக்கவும் வந்த மண்ணு கிள்ளிக்கவும் ஒன்ன விட்டா வேற இங்கு யாரு? என் கண்மணிய காதோரம் கூறு. நான் சொந்த மண்ணு சொல்லிக்கவும் வந்த மண்ணு கிள்ளிக்கவும் ஒன்ன விட்டா வேற இங்கு யாரு? என் கண்மணிய காதோரம் கூறு, என் கண்மணிய காதோரம் கூறு. வட்டியில அந்த மனைவி வந்து சாதத்தை கொடுத்து அப்படி பெசஞ்சு பரிமாறினதாங்க நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ஆணின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பே அப்படின்னு பேசுறது கூட யாருன்னா விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ் பேராவூர்னையை சேர்ந்த நீலவேணி டாக்ஸ். நீலவேணி வராங்க, ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி அழகான ரசிக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் மொழி அமைப்பாளருக்கும் எங்களுடைய அருமையான திறமையான இசைக்கலைஞருக்கும் இரு அணியில் இருக்கக்கூடிய பேச்சாளருக்கும் பட்டிமன்றத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே ஊர்னா இப்படி இருக்கணும். அதானே பெண்கள் பாருங்க எவ்வளவு அழகா முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க வந்ததுல இருந்து ஆண்களை காணும். ஆண்கள் யாருமே உட்கார்ல, ஆண்கள் யாருமே உட்கார்லன்னு சொன்னீங்க. ஏன் ஆண்கள் யாருமே உட்காராம சுத்தி அப்படி நிக்கிறாங்க? ஏன்? ஆமா சுத்தி தான் நிக்கிறாங்க. ஏன்? அங்க இருந்து பார்த்தாதான் உட்கார்ந்துருக்க ஆளோட ஆங்கிள் கரெக்டா தெரியும். அப்படியா கதை? இது தெரியாம ஏன் ஆண்கள் உட்காரல? இது தெரியாம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லால, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லாலன்னு பேசிட்டு போயிருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், வெறும் ஆம்பளைங்க மட்டுமே இந்த உலகத்துல இருந்தா உலகம் நல்லா இருக்குமா? முதல்ல கேளு. ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு ரூம்குள்ள சிவராஜ் அண்ணனையும் நம்ம லட்சுமி நாராயணனையும் உள்ள போட்டு பூட்டிட்டு வெளியில வந்துடுறோம். 24 மணி நேரமும் இந்த மூஞ்ச அந்த மூஞ்சு, அந்த மூஞ்ச இந்த மூஞ்சு பாத்துக்கிட்டே இருந்தா வேற கூட ஆள் போடு. ஏன்னா அவர் தாலி கட்டுற ரேஞ்சுக்கு போயிட்டு அதனால கொஞ்சம் ராஜீவ கூட கொஞ்சம் மாத்தி விட்டு பாரு. 2 பேரும் மூஞ்சையை மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தா 2 பேரும் ஒரு ஆள் வெட்டி கொலை பண்ணி தான் வெளியில வரும். ஆளையும் பேச்சையும் பாரு. அதுலயும் பொண்டாட்டி சமையல் நல்லா இல்ல, அம்மா சமையல் தான் நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்ததோடையும் ஆசையா சமைச்சு போட்டா அந்த ஆம்பளைங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்னக்கா? ஏங்க
உங்களுக்காக ஆசாசையா சமைச்சேங்க. எங்க வீட்டுலலாம் நான் சமைச்சதே இல்லை, உங்களுக்காக சமைச்சேங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும்? சூப்பரா இருக்குடி தங்கம், இதே மாதிரி சமைச்சு குடுடி தங்கம்னு சொல்லணும். வந்து உட்காந்துட்டு என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமையல் மாதிரி இல்லை, எங்க அம்மா கை பக்குவம் வரல, அடுத்த தடவை அம்மா கையை வெட்டி குழம்புக்குள்ள விட்டு ஆட்டி விடுக்கா, அம்மா கை பக்குவம் வந்துடும். எங்க அம்மா மாதிரி சமைக்கிற, எங்க அம்மா மாதிரி சமைக்கிறேன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. ஒரு நிமிஷத்துல நகைச்சுவை பேச்சாளர் கிரிமினல் பேச்சாளரா மாறி. ஆமா, என்னை அப்படி மாத்திட்டாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நியாயமா இருந்தா நீங்க சொல்லுங்க. 25 வருஷமா உங்க அம்மா சமையல சாப்பிட்டது யாரு? அவங்க தான். ஆம்பளைங்க நீங்க தானே? ஆமா. அப்போ உங்க அம்மா மாதிரி சமைக்க வேண்டியது யாரு? அவங்க தான். கரெக்ட் தான். கல்யாணம் பண்ணி வந்த 2 நாள்ல எங்க அம்மா மாதிரி சமைக்கல, எங்க அம்மா மாதிரி சமைக்கலனா அப்ப நீங்க என்னதாம்மா பண்ணுவீங்க? நாங்க வருவோம், கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம், வந்து வந்து உங்களை குக் பண்றதுக்கு வருவோம். உங்க வீட்ல குக் பண்றதுக்குலாம் வர மாட்டோம். என்ன பேச்சு வந்ததுல இருந்து பொம்பளைங்கள. நீ சொன்னது 100க்கு 100 உண்மைமா. இதே மாதிரி அந்த 5 பேர் இருந்தா ஆளு 5 பேர்ல ஒருத்தன் தான் அனாவளமா கிளம்பிட்டு இருக்கான். ஒருத்தன் மட்டும் சேது விக்கிற மாதிரி தனியா உட்கார்ந்து நரம் கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏலே உன்னைய பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், பச்சை சட்டை. அட ஐஸ்கிரீம் உன்னைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கடா கூட இருந்தவங்க எல்லாம்? அந்த 5 பேர் கேங் இருந்தாங்கல்ல, அந்த 5 பேர் கேங்குக்குள்ள ஒருத்தர்கிட்ட சொன்னான், டேய் என்னைக்கு அவளை பார்த்தனோ அவளுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன்டா. சூப்பருங்க, சூப்பர்டா. பக்கத்துல உள்ளவன் சூப்பர்டா, பீடி சிகரெட் தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டியாடா? அவன் சொன்னா இல்லடா, வெக்கமான சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா. விட்டுறணுங்க, விட்டுறணும். நாங்க மட்டும் எங்க அம்மா எங்க அப்பா அண்ணன் தம்பி வீட்டுல வளர்த்த நாய் வரைக்கும் விட்டுட்டு வரோம்ல, ஏன் நீங்க விட்டா என்ன? நான் ஒண்ணு கேக்குறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கஷ்டம்னு ஆம்பளைங்க பேசும்போது எவ்வளவு கை தட்டினாங்க, எவ்வளவு சிரிச்சாங்க. ஆம்பளைங்களுக்கு மட்டுமே ஆம்பளைங்க கை தட்டினாங்கல்ல. நியாயமா ஒரே ஒரு கேள்வி, 25 வயசுல இருந்து 30 வயசு ஆகி முகரக்கட்டையில மீசை எட்டி பார்த்ததோட உங்க போட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற கிளவியை கூட்டிட்டு ஒரு வாடகை கார் எடுத்துட்டு உங்க வீட்டுல பண்ணிருக்கா, உங்க வீட்டுல பண்ணிருக்கா, உங்க வீட்டுல பண்ணிருக்கா, பொண்ணுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடுவீங்களா, கார் வாங்கி வைப்பீங்களா, பீரை வாங்கி கொடுப்பீங்களா, கட்டில் வாங்கி கொடுக்குறீங்களா கேட்டு பொண்ணு பார்க்க போறது யாரு? ஆம்பளையா பொம்பளையா? தட்டுக்க கைய. 25 வயசு ஆனோனையும் எந்த பொம்பளை பிள்ளையாது அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஆம்பளை பிள்ளை வீட்டுல போய் உங்க பையனுக்கு பாட தெரியுமா, உங்க பையனுக்கு ஓட தெரியுமா, உங்க பையனுக்கு நண்டு வறுக்க தெரியுமா, கோழி பொரிக்க தெரியுமா, எந்த பொம்பளை பிள்ளையாவது ஆம்பளை பிள்ளைய பார்த்து மாப்பிளை பார்க்க போறோமா? அதுலயும் பொண்ணு நோ 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 நெவர் நாட் அலௌட். சிட் டவுன், சிட் டவுன். இங்க பாருங்க, நான் பேசுறேன், என் புருஷன் குறுக்க பேசினாலே எனக்கு கோவம் வரும். வேற எந்த மனுஷனை பேச கூடாது, உட்கார சொல்லுங்க. அதான் அவன் ஜெயில்ல இருக்கா இப்போ. என்னது? நாங்க மட்டும் தான் பொண்ணு பார்க்க போணுமா, நீங்க போகலையோ? நாங்கலாம் போகல. சப்பா பிகருக்கு போட்டோ எடுத்து தரகருக்கு கொடுக்குது. எப்போ என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை பாரு. அப்போ கவர்மெண்ட் நம்ம சப்பா பிகர் இவர் சமந்தாவை கட்டி இருக்காரு. ஆமா, இவருக்கு சமந்தா வந்து கியூல நின்னு. ஆனா பரவாயில்ல, உண்மையிலேயே அடி வயித்துல இருந்து ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த நீ சொன்ன பத்தியா, அது என்னமோ அந்த முகத்துல முகரக்கட்டையில மீசை எட்டி பார்த்ததோட, முகரக்கட்டையில மீசை மலராம அப்புறம் எங்கம்மா வளரும்? அதான் அது வளர்ந்ததோட யாருங்க போறது? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி, ஒரு பெண் வயதுக்கு வருது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமா, ஏன்னா சடங்கு பூ புனித நீராட்டு. ஒரு ஆண் எப்ப வயதுக்கு வருது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தெரியலையா? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். 20-25 வயசு ஆகும். ஆனோனையும் லேசா ஒரு பரு எட்டி பார்க்கும். சரி, பரு எட்டி பார்க்கும், உடனே இவன் பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான். ஆம்பளை பையன் வயசுக்கு வந்துட்டான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க அதுலயும் நம்மளை பார்த்து சப்பகிக்கிறா. லேடிஸ் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க, அவங்கள பார்த்து சீவி சிங்காரிச்சு பட்டிமன்றம் முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு கேக்குறீங்க. இதுக்கு நான் ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் லேட்டா வந்தாலும் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். லேட்டா வந்தாலும் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஆண்கள் வரவே இல்லையே. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, பெண்கள் இருக்காங்களா? பெண்கள் லேட்டா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் மேக்கப் போட்டு சீவி சிங்காரிச்சதுனால லேட்டா வரலங்க. வீட்ல இருக்கிற ஆம்பளைகள்லாம் இட்லியோ தோசையோ ஊத்தி கொடுத்து அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு மிச்சப்பட்டதெல்லாம் சூடு பண்ணி வச்சு மறுநாள் இதுல தலையில அள்ளி ஊத்தணுமே, அதுக்கு மாவையும் அரைச்சு வச்சுட்டு வந்திருக்கு பொம்பளை எல்லாம். அதனால லேட்டா வந்துச்சு. தட்டுக்க கைய. நான் கேக்குறேன், திருவிழா இங்க பாருங்க, அப்புறம் என்ன கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். டிவி சீரியல் முடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுங்கம்மா. சீரியலை பார்த்துட்டு தான் வந்தது. இங்க பாரு, அக்கா கட்டகம் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு பேசாம உட்காந்துடணும். நான் என்ன கேக்குறேன், வீட்டுல 365 நாளும் பெண்கள் அழுக்கு புடவையோடையும் அழுக்கு நைட்டியோடையும் சுத்திட்டு இருக்கோம். ஒரே ஒரு நாள் திருவிழாவுக்கு நல்ல புடவை கட்டிட்டு வர்றது கூட உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் பொறாமை. பெண்கள் அழகா இருக்காங்க, அதுவும் நீங்க நல்லா பாருங்கக்கா. நாமுத்துக்குமார் ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஒரு கவிதையில, பெண்களுடைய சமையலை எத்தனை முறை வெள்ளை அடித்தாலும்
எத்தனை முறை வெள்ளை அடித்தாலும் மீண்டும் தன் முகத்தில் கரியை பூசிக் கொள்கிறது பெண்களின் சமையலறை சுவர் அப்படின்னு எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னா அந்த சமையலை பாராட்டுகிறீர்களா நீங்கள்? பாராட்டுறது கூட பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க. அதானம்மா, நீ கேளுமா, நல்லா கேளுமா. இவ அம்மா பெரிய அமெரிக்கன் செஃப். நான் இங்க பாருங்க, நீங்க நல்லா பாத்துக்கோங்கக்கா. எப்படி 50 வயசா தொட்டிருக்கோங்க, 45 வயசாவது இருக்கும். இப்ப இந்த 45 வருஷம் பேக் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல என்ன எனி டைம் பூரியும் சப்பாத்தியுமா செஞ்சிருப்பாங்க. 3 நாளுக்கு முன்னாடியே 3 படி அரிசியை ஊற வச்சு எல்லாம் பழைய சோத்துல நீச்சல் அடிச்சிட்டு கிடந்த குறுப்பு அது. பழைய சோத்துல ஒரு மாங்காவத்திலேயே பழைய சோத்தையுமே தின்னு வளர்ந்த உடம்ப வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் என் பையனுக்கு சுகர் இருக்கு சப்பாத்தி போடு, என் பையனுக்கு சுகர் இருக்கு பூரி போடு, இது தலையில பூரி கட்டையை தூக்கி போடுக்கா. அதுல பொண்ணு பார்க்க வரையில உங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். எங்களுக்கு நிலா மாதிரி பொண்ணு வேணும், முகரக்கட்டை கரைச்சு ஊத்துன அம்மாவாசை மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு நிலா மாதிரி பொண்ணு? நீலோ, இதுக்கு நீ டைரக்டாவே திட்டலாம். நான் டைரக்டா தான் திட்டிட்டு இருக்கேன். கேமரால மூஞ்சி தெரியணுமே கேமராவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். அதுலயும் லட்டு மாதிரி பொண்ணு வேணும், லட்டு மாதிரி. நீ கைகால் முளைச்ச கார போட்ட மாதிரி இப்படி இருக்க. நான் கேட்டனா வந்து நின்னுட்டு எனக்கு லட்டு மாதிரி. அதுலயும் பாருங்க நடுவர்களே, இன்னொரு எல்லாரும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கன்னு நினைச்சம்மா. ஆனா பழைய சோறுங்கிற கை கால் முளைச்சதுங்கிற இத்தனோண்டு சீட்ல இவ்வளவு எழுதி வச்சிருக்கியா? வேற என்ன நடுவர்களே பண்றது? டவுசர் போட்ட டைனோசர் குட்டி மாதிரி இருக்கிற உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு குட்டியை பெத்து போட்டு உங்களுக்கு ஒரு குட்டியை பெத்து அக்கா, இதுல ரொம்ப பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சத்தியமா சொல்றேன்க்கா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, என் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி நான் ஒரு மனைவி இருக்கேன். எங்க 2 பேருக்கும் 2 வயசுல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்டா? இஎல் முத்ரா ஃபீமேல் பிராண்ட். என்னம்மா 2 வயசுல? 2 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அக்கா நீ இருங்க, அந்த அக்கா ப்ராடக்ட்டே தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. ப்ராடக்ட்னா அது பெத்த குழந்தைய தாங்க சொல்லுது. அது உங்க மடியில இருக்க உங்க ப்ராடக்ட்டா? அது ப்ராடக்ட்டோட ப்ராடக்ட். பேர பிள்ளையா? ஓ, உங்க ப்ராடக்ட்டோட ப்ராடக்ட். அது ப்ராடக்ட்டோட ப்ராடக்ட். வெரி குட். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, என் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி நான் ஒரு மனைவி இருக்கேன். எங்களுக்கு 2 வயசுல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அக்கா சத்தியமா சொல்றேன்க்கா, கல்யாணம் ஆகி 4வது வருஷம் குட் நியூஸ். குவா குவா சரி குவா குவா ஓகே. என் வீட்டுக்காருக்கு டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா அனுப்புவேன். என்ன ரீல்ஸ்? இந்த டெலிவரி வார்டுல வந்து இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தான் இந்த டெலிவரி சீன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படி டெலிவரி சீன்ல வீட்டுக்கார அழுகிற மாதிரி உள்ள வீடியோஸ் எல்லாம் அப்படி எடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தேன். ஏன் நம்ம டெலிவரி அப்ப நம்ம அழுகிறத பார்த்து நம்ம வீட்டுக்கார அழுகணுமே, சென்டிமெண்ட் அப்படி நம்ம வீட்டுக்காருக்கு உருவாக்கணுமேனு 10 மாசம் மாத்திரை போடுறோம் இல்லையா ரீல்ஸா போட்டு விடுவேன். அவனுக்கு 10வது மாசம் டெலிவரி பெயின் வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டாங்க. பெட்ல படுத்து உருண்டு அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு ஜன்னல் வழியா என் புருஷனை பாக்குறேங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளை பார்த்து நம்ம வீட்டுக்காரர் கண் கலங்கி அழுதுகிட்டு இருப்பாருன்னு வழிய கூட பொருட்படுத்தாம ஜன்னல் வழியா என் புருஷனை எட்டி பாக்குறேங்க. படுபாவி பையன் அழுகாதத கூட நான் மன்னிச்சிருவேன்க்கா. லூசு பையன் குட்டப்பாவோட போட்டு நர்ஸை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா. இப்படி அடுத்தவளை சைட் அடிக்கிறவங்களுக்கு கூட அடுத்து ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்குறோம் நாங்க. இந்த இடத்துல மணி கூட அடிக்குது. ஆனா அது நான் இப்ப பேசக்கூடிய பாயிண்ட்டுக்காக அடிக்குது. கண்ணியமானவர்கள் பெண் அப்படின்னா ஒரு பெரிய கைத்தல கொடுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஜோரா கைத்தல கொடுங்க பார்க்கலாம். கண்ணியமானவர்கள் ஆண்கள் அப்படின்னா ஒரு கைத்தல கொடுங்கண்ணே. அந்த சொத்து 4 சொத்தாவது பரவாயில்ல வருது. ஆனா அந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் நீ குட்டப்பாவோட அதெல்லாம் சொன்ன. ஆனாலும் சொல்றேன், கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். அக்கா முழுசா கேட்டுட்டு பாருக்கா, முறைச்சு பார்க்காத. ஏன் தெரியுமா? 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யார பார்க்கும் தெரியுமாங்க? யார பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். ஆக மொத்தம் அடுத்த ஆளை பார்க்கும். இது எதுக்கு மட்டும்தான் ஆவாரகுளம் பெண்கள் கைத்தல கொடுப்பாங்க. தட்டுங்கக்கா ஜோரா கைத்தட்டல. எப்ப பார்த்தாலும் நான் கேக்குறேன், பெண்கள் மேக்கப்க்கு செலவு பண்றாங்க, பெண்கள் வீட்டுல சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறத செலவு பண்றாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேக்குறேங்க, கேளுமா. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா எந்நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். அந்த அக்கா நான் போய் கேட்டேன், இங்க பார் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, என்ன உன் பிரச்சனை? அந்த அக்கா சொன்னுச்சு, 24 மணி நேரமும் குடிக்கிறாண்டி, 365 நாள் குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிக்கிறாண்டின்னு. அந்த அக்கா ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொன்னேன், அக்கா உன் வீட்டுக்காரர் உன்னை அடிக்கிறாரு குடிக்கிறாரு, இந்த குடியை நிறுத்தணும், அதானே டிப்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கன்னு சொன்னேன். டெய்லி சாயங்காலம் 30 நாளைக்கு 7 to 8க்குள்ள நல்ல செங்காயா ஒரு கொய்யாக்காயா 30 நாளைக்கு கொடு. 31வது நாள் உன் வீட்டுக்கார் தானா குடிய மறந்துடுவாருன்னு சொல்லிட்டு நான் பட்டிமன்றம் வந்துட்டேன். ஒரிஜினல் சித்தர் மாதிரியா பேசுறேன். ஆமா,
கொஞ்ச நாள் சித்த வைத்திய யூடியூப் சேனல்ல வேலை பார்த்தேன். அதுல ஒரு டிப்ஸ் தான் அவருக்கு அந்த அக்காட்ட சொல்லிட்டு வந்தேன். 31ஆவது நாள் அக்கா போய் ஆர்வமா கேட்டேன், அக்கா 30 நாள் செங்காய் கொய்யாக்கா குடுத்தியா, வீட்டுக்கார குடிய மறந்துட்டாரான்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னிச்சு பாருங்க, அடிப்பொடி அந்த பரதேசி பையன் கொய்யாக்காவே சைடிஸா வச்சு 30 நாள் குடிச்சிருக்கான், கரெக்டா 31ஆவது நாள் வந்து கொய்யாக்கா குடின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட குடிகாரர்கள் கிட்ட கூட குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அப்பேற்பட்ட பெண்களை வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஆட்சியில வந்த உடனே விஜய் அவர்கள் வந்த உடனே 717 டாஸ்மார்க்க மூடி இருக்காங்கன்னா அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அருமையான ஒரு விஷயம். சும்மா எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியது உங்களை. நான் என்ன ஆனா 3 திரும்ப திறக்காம இருந்தா சந்தோஷம் தான். திறக்க மாட்டாங்க நடுவர்களே, ஆட்சியில் அப்படி இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னா, முதல்ல அன்பா பேசிக்கணும். எப்படிமா? கணவன் மனைவி அன்பா பேசிக்கணும். எப்படி? பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணா பிடிக்கல, பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணா பிடிக்கல. இப்ப உங்க வீட்டுல, ஆமா, உங்க வீட்டுக்கார் உங்க போன் நம்பரை எப்படி சேவ் பண்ணிருக்காரு? உங்க பேரை? என் போன் என்னுடைய நம்பரையா? என்னுடைய பேரை என்ன? பாரு. பாவு? ஆமா. நீங்க என்ன சக்கர பாவா? பார்வதி பாரதிய சுருக்கி பாரு. பாவு. ஓகே, பாரு. உங்க வீட்ல உங்க மனைவி பேரை நீங்க எப்படி உங்க போன்ல சேவ் பண்ணிருக்கீங்க? நம்பர் 1 நம்பர் 2. நம்பர் ஒய்ஃப் 1 ஒய்ஃப் 2. 2 ஒய்ஃப் இருக்காச்சு. இல்ல ஒய்ஃபுக்கு 2 போன் இருக்குதுங்க. அதனால ஒய்ஃப் 1 ஒய்ஃப் 2 இந்த செல்லமா சேவ் பண்ற பேர்லாம் கிடையாது. அதெல்லாம் அது பேர் கிடையாது. அப்புறம் எப்படி குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும்? உங்க பேரை எப்படிக்கா சேவ் பண்ணிருக்காரு? சின்டெக்ஸ் 1. என்னது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அக்கா, நீங்க சொல்லுங்க, நான் கேட்க. காதல் செல்லக்குட்டியா? செல்லக்குட்டி. பன்னிக்குட்டியை போய் செல்லக்குட்டின்னு சரி பரவாயில்ல. சரி பரவாயில்ல. சரி உங்க வீட்டுல எப்படிமா? என் வீட்டுக்காரர் என் பேரை எப்படி சேவ் பண்ணிருக்காரு தெரியுமா? எப்படிமா? என் வீட்டுக்காரர் என் பேரை அவரோட செல்போன்ல பட்டாம்பூச்சின்னு சேவ் பண்ணிருக்காரு. பட்டாம்பூச்சா? ஆமாங்க, கரெக்ட் தான். இந்த ஃபேனை லைட்டா திருப்புனா சரன்னு பறந்துரும் நீலவேணி. கரெக்டா பட்டாம்பூச்சின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நம்ம கரப்பாம்பூச்சி மாதிரி இருந்தாலுமே கூட நம்ம பேரை பட்டாம்பூச்சின்னு சேவ் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? பொய்ய சொல்லியாவது அப்படி சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போங்களேன். என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கரெக்ட். பெண்களை பார்த்து எந்நேரம் பார்த்தாலும் குறை சொல்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லைங்கிறது, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? டென்ஷன். பிரஷர் மாத்திரை போடணும். பிரஷர் மாத்திரையை மறந்துட்டு வந்துட்டார் போல இருக்கு. பட் நாங்கெல்லாம் எங்க வீட்டுல அந்த மாதிரி கிடையாதுங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை நடுவர்களே. இப்ப இந்த பைக் இருக்குல்ல, ஆமா, இப்ப இந்த பைக்கை பட்டிமன்றம் முடிய தாண்டி இருந்தாலே அவங்களுக்கு நல்லதுதான். இந்த பைக்கை இப்ப இந்த பைக்கை நம்ம சிவராஜன் ஸ்டார்ட் பண்ணி அப்படி பின்னாடி அவர் பின்னாடி அவங்க ஒய்ஃப் அப்படி உட்கார வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? ஆஹா, அழகா இருக்கும். நல்லா இருக்கா? சரி, ஓகே. அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி நம்ம லட்சுமி நாராயணனை உட்கார வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிறதுக்கும் உங்க பொண்ணு உங்க வண்டிக்கு பின்னாடி இருக்கிறதுக்கும் அப்படியே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படி போகையில எப்படி இருக்கும்? பின்னாடி அனுஷ்கா, ராஷ்மிகா மந்தனா அப்படி உட்கார வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? இவர் முகர கட்டைக்கு அதெல்லாம் வராது. ஏன் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு? உங்களுக்கு ராஷ்மிகா, அப்புறம் யாரு? அனுஷ்கா, ரிச்சா கங்கோ பாத்தியா? எங்க பாத்தியா? ரிச்சா கங்கோ பாத்தியா? இவர் கூட்டோட வர போறாங்க. இலியானா ஈன் வரமா? ஆமா, ஈன். அப்படி அழகா அப்படி பைக்ல போனா எப்படிங்க இருக்கும்? கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள், ஆடை காலத்து கூடல் விளையாடல் ஊடல், நாடம் தாளாட்டு பாட நடைகள் பொன்னூஞ்சல் போட, நீயும் என் கையில் ஆட சுகம் போட தேட, பூவில் மேடை அமைத்து பூவை உன்னை அணைத்தால் பரபரப்பு சிலு சிரிப்பு, இது கல்யாண பரபரப்பு. பெண்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை பிரிக்கிறோம் சொல்றாங்களே. நம்ம என்ன குடும்பத்தை பிரிக்கிறோமாக்கா? இல்லையா? நாங்க என்ன குடும்பத்தை அதுக்காகவா? நாங்க என்ன குடும்பத்தை பிரிக்கிற ஏஜென்ட்டா? உங்க குடும்பத்துக்கு வந்தோடனே பிரிக்கிறதுக்கு? நான் சொல்றேன், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. நான்லாம் அந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு வலது காலை எடுத்து வச்சனோ, அட லூசு பக்கி, நீ வச்சது இடது கால். ஏதோ ஒரு எமர்ஜென்சில வச்சுட்டேன். நான் அந்த வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே வீட்டுல தான் இருக்கேனே தவிர சத்தியமா தனி குடும்பம் போகவும் மாட்டேன்.
பெரிய எனக்காக பலத்த கை தட்டுங்கக்கா. போக மாட்டேன். அதே மாதிரி எந்த தமிழ் பண்ண தண்ணி கொடுத்தனா போக மாட்டாங்க. அருமை அருமைமா. நல்ல கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. என் மாமியார் என்னை 1008 டார்ச்சர் பண்ணிருச்சு. நானும் என் வீட்டுக்காரும் அதே வீட்டுல தான் இருக்கோம். தண்ணி கொடுத்தன போகல. கல்யாணம் ஆகி 2வது நாளே என் மாமியாரையும் மாமனாரையும் தான் தண்ணி கொடுத்தன அனுப்பி விட்டுட்டேன். அட பாதவத்தி, சும்மா உயிரவாய் சார். இல்ல நீங்க ஐயா நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உண்மையா சொல்லணும்னா என் குடும்பம் கூட்டு குடும்பம் தான். என்ன மாமியார் அதில் தள்ளி விட்டுட்டு கூட்டு குடும்பங்கிற? என் குடும்பம் கூட்டு குடும்பம் தான். நான் கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் போனேன். குடும்பத்தை பிரிக்கிறோன்னு தப்பா சொல்லாதீங்க. சரி, குடும்பத்தை பெருக்கிறோன்னு சொல்லுங்க. எப்படி? இப்ப குடும்பத்தை பெருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப என் வீட்டுல 3 அண்ணன் தம்பி, என் மாமியார் மாமனார், மொத்தம் 4 ஜோடி. ஆமா, 4 ஜோடியும் ஒத்த வீட்டுல ஒரே ரேஷன் கார்டோட இருந்தாங்க. நான் போனதுக்கு அப்புறம் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து ஒத்த குடும்பத்தை 4 குடும்பமா பெருக்குனேன். ஒரு ரேஷன் கார்டை 4 ரேஷன் கார்டா மாத்தினேன். ஒரு ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி 2 கிலோ சக்கரை தான் கொடுப்பாங்க. நான் போனதுக்கு அப்புறம் 4 ரேஷன் கார்டா பெருக்கி 80 கிலோ அரிசியும் 8 கிலோ சக்கரையும் வாங்கி கொடுக்குறேன்னா குடும்பத்தை பெருக்கிருக்கா இல்லையா? இப்ப கீழே அந்த ஊதாசல பாட்டி பாக்குது. ஆத்தாடி வத்தலும் தொத்தலுமா இருக்கா? நம்ம மருமகளோட கிருமலா இருக்கிறாங்க. என் வீட்டோட நல்லதுக்காக மட்டும் பண்ணனா? நாட்டோட பொருளாதார உயர்வுக்காக குடும்பத்தை பெருக்கினேன். ஒரே வீடு, ஒரே கரண்ட் பில்லு, ஒரே தண்ணி வரி. நான் போனதுக்கு அப்புறம் தான் 4 வீடு, 4 கரண்ட் பில்லு, 4 தண்ணி வரி, 4 ஃப்ரிட்ஜ், 4 ஏசி, 4 வாஷிங் மிஷின். 4 வரி இருக்கட்டும். ஆனா உன் வீட்டுக்காரருக்கு ஒரே ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றது? ஒரே கிடையாது, ஒண்ணு கிடையாது நடுவுல. நாட்டுக்காக மட்டும் இல்லங்க, இந்த கோயிலுக்காக கூட நாங்க யோசிப்போம். எப்படி? மொத்த வீட்டுல மொத்த பேரும் ஒன்னா இருந்து ஒரு வரி தான் கட்டியிருப்பாங்க. குடும்பத்தை 4ஆ பெருக்கினதுக்கு அப்புறம் 4 வரி கட்ட வைக்கிறோமே. கோயிலுக்கே வருமானத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக பெண்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத போய் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத தேசமடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவன்கள் அங்க இருக்குது. 4 பேரையும் வந்து தனித்தனியா பிரிச்சு விடுவோன்ட்டு 4 பேரும் எப்ப வரைக்கும் ஒன்னா இருந்திருப்பீங்க? 12வது படிக்கிற வரைக்கும் 4 அண்ணன் தம்பி ஒன்னா சுத்திட்டு இருந்திருப்பீங்க. நீங்க கல்யாணம் ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. அண்ணன் வீட்டுக்குள்ள இருந்தா தம்பி வெளியில இருப்பான், தம்பி வீட்டுக்குள்ள இருந்தா அண்ணன் வெளியில இருப்பான். இதுக 2 வீட்டுக்குள்ள இருந்தா அப்பா வெளியில கிளம்பி போயிடுவாரு. இதுகளை மேய்க்கிறதுக்கு பதிலாக மாடே மேய்க்கலான்னு அம்மா மாடை ஓட்டிட்டு வயக்காட்டுக்கு போயிடும். இவ குடும்பம் பெரிய ராஜா பரம்பரை, பெரிய ராஜாக்கள் பரம்பரையில இருந்து வந்த மாதிரி தான் பேச வேண்டியது. ஆனா உண்மையா ஒண்ணு சொல்லணும்னா நடுவர்களே, வீட்டுல முதல்ல கணவன் மனைவி பாசமா இருக்கணும், அக்கறையா இருக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா. இப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், மாமா கோவிலுக்குள்ள பட்டிமன்றம் நடக்க போகுது, அக்கா சொல்லியிருக்காங்க நான் பட்டிமன்றத்துக்கு போறேன் மாமா. என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு தான் புடவையே நான் எடுத்து வைப்பேன். எந்த புடவை எடுத்து வைக்கலாம் பட்டிமன்றத்துக்குன்னு. அப்படியா? நான் நேற்று பட்டிமன்றத்துக்கு மஞ்சள் கலர் புடவை தான்க்கா எடுத்து வச்சேன். என் வீட்டுக்காரர் அந்த மஞ்சள் கலர் புடவை வாங்கி வீட்டுல வச்சிட்டாரு. மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு போகாத மாமா, கோயிலுக்குள்ள பட்டிமன்றம் நடக்க போது மங்களகரமா மஞ்சள் கலர் புடவை கட்டினா என்ன தப்புன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்னும் இல்லடி தங்கம், கோயிலுக்குள்ள பட்டிமன்றம் நடக்க போது நீ பாட்டுக்கு மஞ்சள் கலர் புடவையை கட்டிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டுனா அம்மன் எதுன்னு பக்தர்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்கடி. அப்படி சொல்லணும். என்ன கேட்டுக்கிட்டீங்களா? டிப்ஸை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? நம்ம இப்படி எல்லாம் நோட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கணும் நடுவர்களே. இப்படி எல்லாம் ஐஸ் வச்சாதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா உன் வீட்டுக்காரர் இப்படி சொல்லாதம். என் வீட்டுக்காரர் அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி. என்னது? உண்மையிலேங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மேடையெல்லாம் ஓப்பனா சொல்றேன். தலைவலி வந்துட்டா போதும், என் வீட்டுக்காரருக்கு தலைவலி வந்துட்டா குடு 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 குடுன்னு ஓடி வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என் மடியில படுத்துக்கிடுவாரு. ஐயோ பாசங்க. பாசம் படுத்ததோட மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாரு தெரியுமா? தலைவலி தைலம் இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விடு பாரதியும் பார். நானும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் மனுஷன் ஒரு குழந்தை மாதிரி வந்து படுக்கிறாரே மடியில அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலைவலி தைலத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டே என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தலைவலி வந்தா யாரு மாமா உங்களுக்கு தேய்ச்சி விடுவான்னு. என்ன தெரியுமாக்கா சொன்னாரு? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்தது இல்லடி அப்படின்ட்டாருங்க. அந்த அக்கா அங்க சிரிக்கிற சிரிப்பா பாரு, ஏ அப்பா. ஆனா இன்னைக்கு வீட்டுக்காரர் நான் சொன்னேன், மாமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், கோழி அடிச்சு குருமா வைக்கட்டுமா அப்படின்னு. சூப்பர். அவர் சொன்னாரு, நான் செஞ்ச தப்புக்கு கோழிக்கு ஆண்டி தண்டனை கொடுக்கன்ட்டாருக்கா. அதுக்கப்புறம் அந்த கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் கோழி அடிச்சு குருமா வைக்கலாமான்னு நினைப்பீங்க. நான் என் கல்யாண நாளைக்கு என் வீட்டுக்காருக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். வெரி குட், வேற லெவல் ஸ்வீட்டுக்கா. யூடியூபை பார்த்து சர்ச் பண்ணி அதுல ஒரு ஸ்வீட்டை செலக்ட் பண்ணி என் வீட்டுக்காரருக்காக ஸ்வீட் செஞ்சு அதுக்கு கேசரின்னு பேரும் வச்சேன்.
பேர் வேற வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? நீங்க சொல்லுங்க. ஆ. நான் ஏதோ ஆசையா ஒரு அவசரத்துல ஒரு ஸ்வீட்டை செஞ்சுட்டேன். நான் செஞ்ச ஸ்வீட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டது தப்பா? மிஸ்டேக் ஸ்வீட்ல என்னம்மா மிஸ்டேக்? அக்கா நான் செஞ்ச கேசரியில ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டது தப்பா? என்ன மிஸ்டேக்மா கேசரியில? நான் செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாக்கா? இதுக்கெல்லாமாக்கா ஒரு ஆம்பளை கோச்சுக்கிறது? கேசரியில காரமா? எந்த ஒரு காரியமா நீ? இங்க பாருங்க, நம்ம தான் கலர் கம்மியா இருக்கமே, கேசரி அது கலர் தூக்கலா இருக்கட்டுமே, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனலை பார்த்து கேசரி செஞ்சேன். அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனலை பார்த்தா? அக்கா தயவு செய்து அப்படிலாம் செஞ்சிடாதீங்கக்கா. கேசரியில கொஞ்சம் மத்தப்பொடி வேணா போடுங்க. அது நீங்க சொல்லவே இல்லை அதுல. அதனாலதான் என் கேசரியில மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு. பொறாம உங்களுக்கு நான் நல்ல கேசரி செஞ்சிருக்கேன். வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா நீலு? அதெல்லாம் சூப்பரா இருக்காரு. பத்தியா? அப்படியே செட் பண்ணிட்டேன் பாடியை, இதே மாதிரி சமைச்சு கொடுத்து இப்படியே என்னத்தை போட போற உன் வீட்டுக்காரரு? அது மூக்குப்பொடி போடலாம் இருக்கு. என்னது அப்படின்னா என்னன்னே எனக்கும் புரியல. இத்தனை வருஷம் நான் டிராவல் பண்றேன். தமிழ்ல பேச சொன்னா ஏதோ மொழியில பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. நடுவர் அவர்களே, பெண்களை கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள்னால வாழ்க்கை நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அம்மா அப்பா ஒத்துமையா இருக்கிறாங்கல்ல, அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறக்குது, அவங்க அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துறாங்க. இந்த தலைமுறையா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது மாறாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நமக்காக ஒரு துணை முதுமை காலத்துல வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலமா திருமணம் அப்படிங்கிற பந்தம் இன்னைக்கும் நிக்காம நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பந்தம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆப்பிள் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த ஆப்பிளை நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணும்போது கையில் கட் பண்ணிட்டா அடுத்த தடவை ஆப்பிளை கத்தியால் கட் பண்ணுவீங்களா? கட் பண்ண மாட்டேன், கடிச்சே சாப்பிட்ருவேன். கட் பண்ண மாட்டீங்க, கடிச்சே சாப்பிட்றான்னு நினைப்பீங்க. இப்போ இந்த பட்டிமன்ற சீசன் ஃபுல்லாக ஒரு 1 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்க. சொல்லும் போதே அவன் சிரிக்கிற சிரிப்பை பத்தியா? அவன் வயிற்றுச்சல்ல சிரிப்பான். 1 கோடி நீ என்ன 10 டேட் வச்சிருக்கேன்னு சொன்னாலே அவன் வயிற்றுச்சல் போடுவான். கரெக்ட். ஆமா. இப்போ ஒரு கோடி ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த பிசினஸ் ஒரே வாரத்துல ஊத்திக்கிச்சு. நல்ல வார்த்தைமா. இதுக்கு தான் உன்னை காலங்காத்தாலே போனை போட்டு நீலவேணி கிளம்பி ஆவார குளத்துக்கு வாங்க போனை போட்டு கூப்பிட்டதுக்கு என்ன பண்ண முடியுமோ. ஆமா, இதுக்கு பேசாம அந்த கேசரியை ஒரு பார்சல் பண்ணி எனக்கு கொண்டு வந்துருக்கலாம். இப்ப அந்த பிசினஸ் ஊத்திக்கிச்சுன்னா மறுமுறை நீங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே பைக் ஓட்டுறோம், பைக்ல வேகமா போகும்போது நாய் குறுக்க வந்து கீழே விழுந்துட்டோம்னா அடுத்த தடவை நாயை பார்க்கும்போது வண்டியை வேகமா ஓட்ட மாட்டோம். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? நம்மளுடைய உயிருக்கோ மனதுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மறுபடியும் அதை நம்ம செய்ய மாட்டோம். நீங்க திருமணம் ஆன இதை நீங்க எங்க தெரியுமா கம்பேர் பண்ணணும்? திருமணம் புதிதா ஆன பெண்கள் முதல் முறையா மாசமா இருக்கும்போது பிரசவ வலினா என்னன்னு தெரியாது. சந்தோஷமா கையிலெல்லாம் வளையல போட்டுட்டு வளகாப்பு போட்டுட்டு பிரசவ வார்டுக்கு போயிடுவோம். அங்க போகும்போது தான் பிரசவ வலினா உயிர் போற வலிடான்னு தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே பிரசவ வார்டுல சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படி வலிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் பிள்ளையே பெற்றிருக்க மாட்டேன், இன்னொரு பொம்பளை பிறப்பே வேணாண்டான்னு சொல்லாத ஒரு பெண்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த குழந்தை பெத்துக்கலாமான்னு வீட்டுக்காரர் வருவார். வீட்டுக்காரர் வந்து கேட்கும்போது அந்த அம்மாவும், ஏங்க நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்லி இல்லாமலான்னு ஒரு முறை பிரசவ வலினா என்னன்னு தெரியாம குழந்தை பெற்றுக்கிட்டவ மறுமுறை பிரசவ வலினா உயிர் போற வழின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு வாரிசை பெற்று கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன் உயிர் போனாலும் பரவாயில்லை உதிரத்தை கொடுத்து கூட இன்னொரு உயிரை பெற்று கொடுக்கக்கூடிய பெண்களை நீங்க எப்படி நடுவர்களை திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தை தரலன்னு சொல்ல முடியும்? அருமை அருமை அருமை. பெண்களோட மூச்சு காத்துல வாழ்றதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. ஆண்கள் பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவுக்கு வெறும் சன், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க முழு மனுஷன். அப்படின்னா ஒவ்வொரு ஆணும் முழு மனுஷனா மாறணும்னா அது திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் நடக்குன்ற காரணத்தினால திருமண வாழ்க்கைக்கு பிறகான வாழ்க்கை நிச்சயம் ஆண்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும் அப்படிங்கிறத சொல்லி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வீட்டில் ராணி மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் உங்க வீட்டில் வந்து சாணி அள்ளுறதுக்கு கூட தயங்குறதே கிடையாது. கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் தன்னை வருத்தி உன்னை திருத்தி உன் குடும்பத்தை உயர்த்தி திருமணத்திற்கு பின் உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் தருகிறாள்ங்கிற தீர்ப்பை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு கேட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பா, பெரிய பலத்தை கைத்தட்டல் நீலவேணிக்கு கொடுத்துடலாம். நாக்கப்புடுங்கிற மாதிரி நாசுக்கா எல்லா கேள்வியும் கட்டிட்டு கடைசி தாய்மையை சொல்லி அழகா முடிச்சிச்சு. குடும்பத்தில் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் 10 மாசம் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கிறது சாதாரண விஷயமா? கேளுங்க. இப்போ பெண்ணை பொண்டாட்டி பற்றி அவ்வளோ சொன்னாரே, இப்போ சிவராஜன் அண்ணனுக்கு திடீர்னு கடவுள் 10 மாதம் நீ வயிற்றுல சொமடா அப்படின்னு முத்தாரம்மனு வாய்ப்பு கொடுத்தா இவர் சுமப்பாராக்கா? 2 மாதம் சுமப்பாரு, 3 மாதம் சுமப்பாரு.
4வது மாசம் என்ன பண்ணுவார் தெரியுமா? டேய் மச்சான், வாய் லேசா நமங்குது, போய் 2 இழுத்துட்டு வருமாம்பாரு. 7வது மாசத்துலயே போற போக்கில் ஆவாரக்களை பஸ் ஸ்டாண்டத்துல இறக்கி வச்சுட்டு போயிடுவார், தாங்க முடியல. ஆனா 10 மாசம் ஒரு வயிற்றுல குழந்தையை சுமக்கிறது, 1வது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம் தான் அப்படின்ட்டு சொன்னா, அந்த தாய்மைங்கிறது விலை மதிப்பில்லாத பொக்கிஷம்ங்க. அப்போ அது கொடுக்கறது யாரு? பெண் தானே. அப்ப திருமணத்திற்கு மகிழ்ச்சி ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு பின்பு தானே அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டுட்டு போயிருக்கிறாங்க.